சுதேசி மித்ர நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராமராஜ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி விவாதிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காங்கிரஸ் கட்சியில இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு சில நிர்வாகிகள் வந்து இந்த கட்சிய விட்டு விலகி மாற்றுக் கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க. அதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீநிதி அப்படின்றவங்க இந்த வாட்டி வந்து ஒரு எலெக்ஷன்ல வந்து கன்டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து இடம் குடுத்திருந்தாங்க. சீட் குடுத்திருந்தாங்க. கன்டெஸ்ட் பண்ணாங்க. தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகல போயிட்டு இணைஞ்சிட்டாங்க. இதே மாரி வந்து ஒரு பேச்சாளர் நம்ம ஆலிம் புகாரி மற்றும் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் வந்து வெளியே போயிருக்காங்க. இத பத்தி வந்து நம்ம விவாதிக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு திரு ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காங்க. காங்கிரஸோட பேச்சாளர். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். இப்போ சமீபத்தில வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து காங்கிரஸ் விட்டு வெளிய போய் ஆமா. மாற்று கட்சியில குறிப்பா ஸ்ரீநிதி இணைஞ்சிருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட்டா ஸ்ரீநிதிக்கு நீங்க காங்கிரஸ்ல நம்ம ஆமா. சீட் குடுத்திருந்தோம். சீட்ட குடுத்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சு உடனே வந்து வெளிய போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஒரு வாதத்த வைக்கிறாங்க. காங்கிரஸார் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து கட்சிக்கு வந்து லாயலா இல்ல, விசுவாசமா இல்ல அப்படின்றாங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? அவங்க எந்த கட்சிக்கு லாயலா இருந்தாங்க? அவங்க மக்கள் நீதி மையத்துல இருந்தவங்க தானே. மக்கள் நீதி மையத்துல இருந்தவங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த எலக்ஷன்ல வந்து எம்எல்ஏ சீட் குடுத்தோனே வந்து அ ஒரு விஷயம் பரப்பப்பட்டது. காங்கிரஸோட சில அவங்களோட அ கோ பொலிட்டீஷியன்ஸோட இளையதனங்கள்ல அதாவது அது வைத்தெரிச்சல்ல பரப்புனாங்கன்னு கூட சொன்னாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒரு உண்மையான ஒரு கேண்டிடேட்டுக்கு கிடைக்க வேண்டிய சீட்ட தப்பான ஒரு ஆளுக்கு கிடைச்சோனே, அந்த ஆதங்கத்தில வந்து நெறைய பேர் ஒரு சில விஷயங்கள அவங்கள பத்தி சொன்னாங்க. அதாவது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அண்ணாமலை கூட டை அப் எல்லாம் இருந்திருக்காங்க. நெறைய பேர் கூட டை அப்பா இருக்காங்க. ஆனா இப்ப வந்து இவங்க வந்து இப்ப இவங்களுக்கு சீட்டு கிடைச்சதே செந்தில் பாலாஜி அவர்கள்னால தான் குறிப்பிட்டு அதுவும் அந்த தொகுதிய வந்து அவங்களுக்கு வந்து கேட்டு வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அப்படின்ற ஒரு பேச்சு வேற இருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் இப்ப மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் செல்வ பெருந்தகை அவங்க கூட வந்து ரிசைன் பண்றதா கூட ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளான்டா தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி தோணுது. உண்மையிலேயே ஸ்ரீநிதி யாருன்னா, ஒரு கட்சி பேக்ரவுண்டா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு காங்கிரஸோட ஒரு ஒரு பெரிய இழப்பு கிடையாது. காங்கிரஸ் விட்டு போனது. அவங்க ஒரு ஆள் தான் போயிருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு 10 இல்ல இவரு ஃபாலோயர் கூட கிடையாது. ஓப்பனா ஆலிம் சொல்லப்போனா. புகாரி வந்து நம்ம காங்கிரஸோட நல்ல பேச்சாளர் அப்படின்னு இல்ல. சொல்லப்படுது. அதுதான் அவரு அதுதான் நான் போனது சொல்ல வரேன். இழப்பா? அதாவது இவங்கலாம் இப்ப அலீம் புகாரிக்கும், திமுகவுக்கும் எப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டதுன்னா, இங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப ராகுலும், ஸ்டாலினும் பீகார்ல. பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ண ஒண்ணா இணைய போனாங்க. அப்ப டிரான்ஸ்லேஷனா இவர் அலீம் புகாரிய காங்கிரஸ் தான் நியமிச்சு போக போக வைக்கிறாங்க. இவர் வந்து சார்ட்டர் ஃபிளைட்ல திரு ஸ்டாலின் அவர்கள் கூடயே போனவரு பின்னாடி. அலீம் புகாரி அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பதான் அப்படிதான் ஒரு இணைப்பு ஏற்படுது. உனக்கு வந்து நீ ஒரு சாதாரணமா ஒரு பேச்சாளரா இருக்க. அது காங்கிரஸ் வந்து உன்னை ஐடென்டிஃபை பண்ணி, உன்ன வந்து உனக்கு பல மேடைகள் குடுத்தனால தானே, ஒரு வாய்ப்புகள் எவ்வளோ குடுத்து, உன்னைய வந்து ஸ்டேட்டோட செ யூத் காங்கிரஸ் செக்ரட்டரின்னா கூட நியமிச்சு, ஒரு பதவி நியமிச்சு, உன்னை ஜெயிக்க வச்சு, உனக்கு வந்து அவ்வளோ பெரிய பொறுப்பு குடுத்து, உன்னைய ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல்டான ஒரு பொலிட்டீஷியன்ஸ் கூட உனக்கு இல்ல உனக்கு காங்கிரஸ் தானே அதுக்கு முகவரியே நெறைய பேர் குடுக்குது. என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் வாய்ப்பு காங்கிரஸ் குடுத்தாலும், அவருக்கு அந்த திறமையான திறன் இருந்ததுனால தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்கும் அந்த ஏன் வாய்ப்பு அவருக்கு கிடைக்காது மட்டும் தான் இல்லையா? அந்த திறமை இருக்கா? ஏன் அது மாரி காங்கிரஸ்ல வேற யாருக்கும் திறமை இல்லையா? நீங்க அப்படி பார்த்தீங்களா? அப்படி திறமை இல்லாதவங்க இல்ல பார்த்தீங்களா எல்லாரும் நீங்க? சொல்றாங்க. அதுதான் இல்ல சொல்றேன். அததான் கேட்கிறேன் நானு. அவருக்கு மட்டும் தான் அந்த திறமை இருந்ததா? ஏன் உங்களுக்கு இல்லையா? இல்ல எனக்கு இல்லையா? இல்ல வேற யாருக்கும் இல்லையா? அதே மாரி மேடையும் வாய்ப்பும் கிடைச்சா எல்லாருமே பேசத்தானே செய்வோம். அப்போ பேசக்கூடிய அப்போ வாய்ப்பு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி அவ்வளோ பெரிய உனக்கு சாதாரணமா இருந்த ஒண்ண, அவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல்டு பொலிட்டீஷியனா உருவாக்குனதுக்கு அப்புறம், அத வந்து ஒரு துச்சமா அவர் வந்து என்ன அவரு எலக்ஷன் உடனே காங்கிரஸ் வந்து விஜய் கூட உடனே டிவிகே கூட கூட்டணி வச்சோனே இவர் ஒண்ணு கொந்தளிக்கிறார். ஏன்னா, இவர் இத்தன வருஷமா காங்கிரஸுக்காக போராடி, இவர் வந்து பரம்பரையா வந்து காங்கிரஸ்ல வந்து இன்னமுமே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வந்து அவங்க தாத்தா வந்து சுதந்திர போராட்டத்துக்கோட தியாகியா இருப்பாங்க. இப்படிதான் பரம்பரையாலாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க இருக்காங்க, தொண்டர்களா. ஆனா, எதுவுமே இல்லாம இடையில வந்து ஒரு டக்குன்னு காங்கிரஸ்ல நுழைஞ்சு ஒரு சைன் ஆயி, அவர் வந்த எண்ணம் வேறையா இருக்கலாம். ஆனா, அவர விட்டு செல்லும்போது ஒரு குற்றம் வைக்கிறார். அதுவும் தலைவர் ராகுல் காந்தி மேலேயே ஒரு குற்றம் வைக்கிறாரு. அவருக்கு முழு பின்னணி தெரியுமா? இல்ல முழு பின்னணி தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஏன் காங்கிரஸ் டிவிகே கூட போச்சு? அப்டின்னா இன்னைக்கு பாருங்க. விசிகேல இருந்து, இடதுசாரியில இருந்து, ஐயுஎம்எல் வரையும் இன்னைக்கு திமுக விட்டு காங்கிரஸ் கிட்ட தானே வந்திருக்கு. அப்ப மதிப்பு எங்க இருக்கு? காங்கிரஸ்ட்ட தான் இருக்கு. அப்ப உண்மையான மக்களினோட கோரிக்கைகளும், மக்களினோட எண்ண ஓட்டமும் என்னவா இருக்கு? மக்களின் சேவகனா யார் இருந்திருக்கா? அப்டின்னா இந்தியால பார்த்தீங்கன்னா, அது காங்கிரஸ் கட்சியா தான் இருந்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில அ அதாவது காங்கிரஸோட உண்மையான லாயலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில தலைவர்கள், ஒரு ஒரு சில நிர்வாகிகள் வந்து திமுக கூட சேர்ந்து, அ சேர்ந்து அவங்க வந்து அவங்களோட பேச்ச கேட்டு வொர்க் பண்றதுனால தான் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பெருசா வந்து தமிழ்நாட்டுல மறுபடியும் வர முடியல. அதே மாரி நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது.
இவங்களே போயிட்டு வந்து 30 சீட்டு கொடுத்தா கூட 30 சீட் நிக்கிறதுக்கு எங்கள்ட்ட வந்து ஆளுங்களே இல்லைன்னு சொல்றதா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா என்ன? ஆமா உண்மை. திரைமறைவுல எத்தனையோ நடக்குது. அவங்க ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ்ல இன்னைக்கு கூட மினிஸ்டர் ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாங்க நேத்து. இப்போ பிரஸ் மீட்ல. அதாவது காங்கிரஸ்ல இனிமே குரூப்பிசம் இருக்காது அப்படின்னு. காங்கிரஸ்ல அது முன்னாடி இருந்தது. அது கொஞ்சம் சாபமா தான் இருந்தது. இவங்க இவங்க ஒரு அணி, இவங்க ஒரு அணி. யார் யார் எந்த அணி பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அணிக்கான ஃபேவரிசமா எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் அந்த சீட்டு கிடைக்கும். அப்படின்ற மாரியான ஒரு விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா இனிமே அது நடக்காது. ஏன்னா அது திமுகவோட அழுத்தத்தையும் காட்டுது அது. திமுகவுக்கு யாரெல்லாம் ஃபேவரா, நெருக்கமா நடந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் மேல் இடத்துல இருந்து பேசப்பட்டு குடுக்கப்படுது. அப்படின்றது வந்து போன எலக்ஷன்ல வந்து அப்பட்டமா தெரிஞ்சது. இந்த ஸ்ரீநிதி அவர்களே திமுக இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அந்த சீட் வாங்கியிருக்கிறதாவே ஒரு பேச்சே ஓடுது. குறிப்பிட்ட அந்த தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னும்போது நெறைய நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் வந்து இவங்க ஸ்ரீநிதிக்கு வந்து சீட்டு குடுத்ததுல வருத்தமா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நீதி மய்யத்துல போன எலக்ஷன்ல நின்னாங்க. இவங்க கட்சிக்குள்ள எப்போ வந்தாங்கன்னு தெரியாது. எப்போ வந்தாங்கன்னு தெரியாது. ஒரு புது நிர்வாகி, புது கட்சிக்கு ஒரு புது ஆளு, புது முகத்துக்கு எப்படி சீட்டு குடுத்தாங்க? ஆமா எதன் உண்மதான். அடிப்படையில? அதாவது என்னன்னா, அப்போ அவங்க அவங்க ஏன் கூட காலங்காலமா டிராவல் பண்ணாங்க யூத் காலங்காலமா காங்கிரஸ்ல. 25, 30 வருஷமா நாங்க இருந்து இந்த கட்சிக்காக உழைச்சு, நாங்க எங்களோட உடைமைகள், எங்களோட எல்லாமே இழந்து நாங்க நிக்கிறோம். இன்னைக்கு கட்சி எங்கள அங்கீகரிக்கிறத விட்டுட்டு, அந்த மாரி வந்து ஒரு புது கேண்டிடேட்க்கு சீட் குடுத்தாங்க. இது எப்படி நியாயமாகும்ன்னு சொல்லிட்டு நெறைய இல்ல பேர் புலம்பல் ஆக்சுவலா இருக்கு. நான் அத உண்மைய சொல்லி ஆகணும். ஏன்னா, அவங்க என் பீரியட்ல தான் அந்த யூத் காங்கிரஸ்ல டிராவல் பண்ணவங்களே. நான் பார்த்துருக்கேன் அவங்க கூட பார்த்துருக்கேன். அவங்களும் ஒரு ஸ்டேட் செக்ரட்டரி லெவல்ல ஏதோ இருந்திருக்காங்க. பெண்ணுன்றதுனால காங்கிரஸ்ல என்னைக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. உடனே வந்து அந்த பெண் கேண்டிடேட் யாரோ பெண்ணுன்னா உங்களுக்கு மகிழா காங்கிரஸ்ல கூட தானே லீடர் இருந்தாங்க. இருந்தாங்க. இவங்க அவங்களுக்கு யூத் குடுத்துருக்கலாமே. காங்கிரஸ்ல இருந்ததுனால, இல்ல யூத் அவங்களுக்கு காங்கிரஸ்ல குடுத்துருக்கலாமே. அவங்க பெண்கள் பல வருடமா வந்து இல்ல, அசினா இல்ல. யூத் சையதுன்றவங்க. காங்கிரஸ்க்கான சீட் அது. ஏன்னா, இவங்க யூத் காங்கிரஸ்ல பெண்களோட பங்களிப்பு கொஞ்சம் கம்மியா அப்போ இருந்தனால, காங்கிரஸ் யாரு சரியான கேண்டிடேட்ட ஐடென்டிஃபை பண்ண தவறுச்சுன்றீங்களா? இல்ல. நான் சொல்ல வர்றத கேளுங்க தெளிவா. யாரெல்லாம் பெண்கள் முக்கியமா வர்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்பு காங்கிரஸ் குடுக்குறதுக்கான குடுக்கும். எப்பயுமே குடுத்துரும். உடனே வந்து ஏன்னா ஊக்குவிக்கும். பெண்கள் வந்து நெறைய வரணும். அரசியலுக்கு நெறைய வரணுன்றத ஊக்குவிக்கும். ஏன்னா 33% இல்ல நீங்க வந்து சொல்றது ரைட்டு காங்கிரஸ் தான் ஸ்ரீராம். அமல்படுத்துச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்றத காங்கிரஸ்ல புரிஞ்சுக்கணும். வந்து இப்ப மகளிர்கள்னு பார்க்கும்போது, அசீனா சையத் வந்து மாநில தலைவியா இருந்தாங்க. சுமதி அன்பரசு இருக்காங்க. இமையா கக்கன் இருக்காங்க. இது போன்ற நெறைய கமலிகா காமராஜ், அது இல்லாம நெறைய பெண்கள் வந்து பல வருடங்களா இந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடுத்துருக்கலாமே. ஏதோ எங்கேயோ இருந்து வந்த ஒரு 2 வருஷம் கூட ஆகாத ஒரு இல்ல பெண்ணுக்கு வந்து குடுக்க ஸ்ரீநிதி வேண்டிய வந்து நீதி அந்த என்ன? கோட்டால வாங்கலங்க. அவர் சீனியாரிட்டி அந்த பிசிசி கோட்டால அவங்க யூத் காங்கிரஸ் கோட்டால தான் அந்த சீட் அவங்களுக்கு குடுக்கப்பட்டது. அதுலயும் யூத் அப்ப காங்கிரஸ் யூத் கோட்டால காங்கிரஸ்ல ஆணு, வேற யாருமே இல்லையா? யூத் காங்கிரஸ்ல 4 குடுத்தது. ஆணு, ஒரு பெண்ணுக்கு குடுத்தாங்க. இல்ல வேற ஆட்கள் யூத் இருந்தாங்க. இருக்க ஆட்கள் இல்லையா? அததான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றத முழுசா கேட்கல. அவங்களும் என்னோட பயணிச்சது தான் ஸ்ரீநிதி. அவங்க ஒரு ஸ்டேட் செக்ரட்டரின்ற ஒரு பெண்ணுன்றனால ஈஸியா அத வாங்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து இதுவரையும் ஒரு கூட்டம் எதோ ஒண்ணு நடந்தாலும் ஒரு 10 பெண்கள கூட அவங்கனால உள்ள கொண்டு வர முடியல கட்சிக்குள்ள. உண்மையான நிலைமை அதுதான். நாங்க தான் அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு நாங்க தான் சப்போர்ட்டே பண்ணணும். அந்த நிலைமையில இருந்து ஒரு கேண்டிடேட் இன்ஃப்ளூயன்ஸ் தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஆனா உண்மையிலே கட்சி அவங்கள நம்புச்சு. சரி இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இவங்க நல்ல ஒரு டேலண்டடான ஆளா இருப்பாங்களோ! அப்பிடின்ற மாரி ஒரு வாய்ப்பு. இவங்க வந்து ஈஸியா அந்த இணைப்பு ஏற்படுத்திக்கிறாங்க. டெல்லி காங்கிரஸ்ல மேலிடத்து டேலண்ட்ட கூட பார்த்து தான் குடுக்குறாங்களா சீட்டு? இல்ல. மேலிடத்து கூட இணைப்பு ஏற்படுத்தி தன்னை வந்து ஃபீல்டு ஒர்க்கே செய்யாம தன்னை வந்து ஒரு பெரிய அ காங்கிரஸ்க்காக அரசியல் களமாடுற ஒரு போராளியா வந்து தன்னை தானே இந்த காங்கிரஸ்ல எதன் அடிப்படையில சீட்டு குடுக்குறாங்க? டேலண்டா? இல்ல எதன் அடிப்படையில? மீடியால தன்னை காட்டிக்கொண்டு இவங்க வந்து காட்டிக்கிறாங்க. ஃபெமிலியர் ஆயிக்கிறாங்க அது மூலியமா. அதுக்கப்புறம் வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸ்ல இவங்க சீட் எடுத்தாங்க. லாபின்னு தான் சொல்லணும் இவங்கள. இவங்க ஆனா அப்ப உண்மையிலே லாபியில தான் வந்து சீட்டு கிடைக்குதுன்றீங்க காங்கிரஸ்ல. இவங்களுக்கு கிடைச்சது உண்மையான லாபில. தொண்டர்களுக்கு கிடைக்குது இல்ல. இவங்களுக்கு கிடைச்சது லாபில. மீதி யாருன்றது வந்து லாபியா, அது சாபியான்றத வந்து நீங்க தான் அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்களும் பல வருடங்களா காங்கிரஸ்ல பயணிச்சவர் தான். அது உங்களுக்கு தெரியும்ல. அது என்னன்றது. பட் ஆனா இவங்கலாம் வந்து நம்பி குடுத்த கேண்டிடேட் இப்படி துரோகம் பண்ணிட்டு போனது தான் ரொம்ப அதுவும் போனதுக்கு அப்புறமா அப்படியே திரும்பி காங்கிரஸையே ஒரு அப்ப ஏளனமா நீங்க பேசுறது, சொல்ல வர்றது குறை என்னன்னா, அது கூறுவது இந்த வந்து நிர்வாகிகள் வந்து வெளிய போனதுனால காங்கிரஸ்க்கு எந்த ஒரு பின்னடைவும் இல்ல அப்படின்றீங்க. அவங்க இருந்தா தாங்க பின்னடைவு. ஒரு சீட்டு காலியாயிருச்சு. இனிமேவாவது யாரும் இந்த மாரி குறுக்கு வழியில லாபி பண்ணி உண்மையா நேர்மையான ஆட்களுக்கு, உழைக்கிற ஆட்களுக்கு, உங்களை போன்ற, என்னை போன்ற, இல்லை கிருத்திகா இருக்காங்க யூத் காங்கிரஸ்ல. இன்னும் நெறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையா உழைக்கும் பெண்களுக்கு நீங்க சொன்ன ஹசீனா சையத் மேடம் அவங்கலாம் வந்து பாவம் அ வெளியேறிட்டாங்க. அவங்கலாம் வெளியேறியே போயிட்டாங்க. ஸோ நெறைய துகினான்லாம் இருக்காங்க. நெறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் உண்மையிலே மனப்பூர்வமா விரும்புறேன் நானு. இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களோட கலந்தாய்வு பண்ணி இந்த தகவல பரிமாறினதுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீராம். தேங்க் யூ.